வெல்கம் டு மஹாரி கிளாஸ். இதுக்கு முன்ன கிளாஸில் வந்து த்ரெட்டு எப்படி சூஸ் பண்ணலாம், நீடில் எப்படி சூஸ் பண்ணி வாங்கணும், எது பெஸ்ட்டு குவாலிட்டியான த்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து போட்டிருக்கோம் A to Z. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து Day 2 கிளாஸில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து 3rd கிளாஸ் மெட்டீரியல் வந்து பீட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல் இன்னும் பெண்டிங் இருக்குது, என்னென்ன முக்கியமாக வாங்க வேண்டியது இருக்குன்னு ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கு கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பீட்ஸ் பார்த்துடலாம். பீட்ஸில் வந்து என்னென்ன பீட்ஸ் இருக்குது, நம்ம பீட்ஸை எப்படி சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பீட்ஸில் வந்து 2 பிராண்ட் இருக்குது. முக்கியமான பிராண்ட் வந்து நீங்கள் வாங்கணும். இல்லைன்னா நீங்கள் பீட்ஸ் வாங்கும் போது என்ன ஆகும்னா கொஞ்ச நாளில் வந்து கலர் வந்து ஃபேட் ஆகிடும். நீங்கள் வாங்குகிற பீட்ஸ் வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா கலர் வந்து ஃபேட் ஆகிடும். அதனால் பீட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனியாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கணும். என்ன பீட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்டர், ப்ரேசோ 2 பிராண்ட் இருக்குது. நான் எழுதி காட்டுறேன். சுகர் பீடு மோஸ்ட்லி நிறையவே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சுகர் பீடு தான். அந்த சுகர் பீடில் கம்பெனி எழுதுகிறேன். ஆஸ்டர், மோஸ்ட்லி இந்த பிராண்ட் தான் அதிக பேர் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதில் சுகர் பீடில் அதுக்கப்புறம் பீட்ஸில் என்னென்ன சைட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 2 mm, 3 mm, 4 mm, 5 mm. நெக்ஸ்ட்டு பீடு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பீட் வந்து கட் பீட்ஸில் வந்து 2 இருக்குது. மோஸ்ட்லி கட் பீடு அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து கலர் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கட் பீடில் வந்து கொஞ்சம் கலர் வந்து ஃபேட் ஆகணும். கொஞ்ச நாள்லேயே வந்து கலர் ஃபேட் ஆகிடும். 1 month நீங்கள் ஓப்பன்லேயே வைக்கும் போது கட் பீடோட கலர் வந்து ஃபேட் ஆகிடும். கலர் ஃபேட் ஆகாத ஒரு கட் பீட் நம்ம வாங்கணும் அப்படின்னா என்ன கட் பீட் வாங்கலாம், என்ன கலர் வந்து ஃபேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன பிராண்ட் வாங்கணும், எப்படி நீடில் சூஸ் பண்ணணும், பீட் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் வந்து எல்லாமே தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன், அதனால் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், இவங்களோட டவுட்ஸை வந்து கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா ஆரி ஒர்க் பண்ணணுன்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்ன கட் பீடோடு வந்து ஃபேட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா மெகந்தா கலர். இந்த கலர் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகாத இருக்கும், அதிகமாக ஃபேடே ஆகாது. நீங்கள் மீதி கலர்லாம் நீங்கள் கட் பீட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அதிகமாக கலர் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு டியூப் பீட் கட்டு யூஸ் பண்ணுவோம், டியூப் பீட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் எதுக்காக எழுதி காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ காட்டுவேன், உங்களுக்கு புரியும். நீங்கள் பிகினராக இருக்கும் போது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். அதனால தான் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து கட் பீட் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன், டியூப் பீட் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன், சுகர் பீட் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். எல்லாமே ஒன்று காட்டி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ ரைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கற்றுக்குறோன்னு இறங்கிட்டோம்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்கு எது யூஸ் பண்ணுறோம் ஒரு விஷயம். நிறைய ஆரி ஒர்க்கு கிளாஸில் நான் பார்த்துருக்கேன். பசங்க வந்து ஏற்கனவே முடிச்சுட்டு திருப்பி வராங்க நம்மக்கிட்ட, அதோட பீட்ஸ் என்னன்னே கேட்டால் தெரியல. அதனால தான் நான் வந்து இப்போ தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் என்ன பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு 2 mm பீடா 3 mm பீடான்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக தெரியுதே தவிர ஃபுல்லாகவே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒன்று ஒர்க் பண்ணுறோன்னா அதை பற்றி நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், பேசிக்காவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணும் போது ஓகே இது டியூப் பீடு, இது கட் பீடு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏதோ நம்ம கொடுத்துருக்காங்க, இது எது அதே மாதிரி என்ன யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். எதுவும் கடையில் விற்கிது நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் ஒன்றும் பிராண்டோடு நான் வந்து போட்டுட்ருக்கேன். என்ன பிராண்ட் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கணுன்ற அளவுக்கு போட்டுட்ருக்கேன்.
கண்டிப்பாக ஆரி ஒர்க் யாருனா தெரிஞ்சவங்களா படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கற்றுக்கோங்க. ஓகே, டியூப் பீட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீட் பீட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைஸ் பீட் இருக்குது. பீட்ஸில் வந்து இவ்வளோ வகையான பீட்ஸ் இருக்குது. இதை தான் மோஸ்ட்லி காமனாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு சமிக்கி டைப்பு, சமிக்கி டைப்பில் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜர்தோசி, இது வந்து பீட்ஸில் வராது. நெக்ஸ்ட்டு வந்து டைப் வந்து ஜர்தோசி. ஓகேங்களா? இப்போ ஜர்தோசிலேயும் வந்து 2-3 டைப் இருக்குது. நீங்கள் பிகினராக ஃபஸ்ட்டு ஜர்தோசி வாங்கிக்கோங்க. அது எப்படி ஹேண்டில் பண்ணோம், அது எப்படி இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் நம்ம சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு சமிக்கி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சக்கரை யூஸ் பண்ணுவோம். லக்ஷ்மி காயின், மிரர், இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். மிரரில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஸ்கொயர், இன்னொன்று ஸ்கொயர் டைப்பில் இருக்கும், டைமண்ட் டைப்பில் இருக்கும். இன்னொன்று வந்து ரவுண்டு டைமண்ட் டைப்பில் இருக்கும். இது வந்து நீங்கள் பேசிக்காக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி எனக்கு யார் எழுதிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் அனுப்புனாதான் நான் வந்து எப்படி இருக்குது, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு நினச்சி நான் பார்க்க முடியும். ஆரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் வேணுன்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆரி ஒர்க் ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி லேர்னிங்.